வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers. Senior Living by Casa Grande. Life begins at 50. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இறுதிச் சடங்கின் போது பரிமாறப்பட்ட தயிர் பச்சடியை சாப்பிட்டவர்கள் தங்களுக்கு ராபிஸ் பாதிப்பு ஏற்பட்டுவிடுமோ என்ற அச்சத்தில் அரசு மருத்துவமனைக்கு விரைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் புதௌன் மாவட்டத்தில் அந்த கிராமத்தில் ஒரு இறுதிச் சடங்கு நடந்தது. அதில் பங்கேற்றவர்களுக்கு தயிர் பச்சடி பரிமாறப்பட்டது. அது இறந்த ஒரு எருமை மாட்டின் பாலில் தயாரிக்கப்பட்டது. பால் கறக்கப்பட்ட ஒரு நாளைக்கு பிறகு அந்த மாடு திடீரென இறந்துவிட்டது. இதையடுத்து நாய் கடித்ததால் தான் அந்த எருமை மாடு இறந்ததாகவும் அதற்கு ராபிஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் எனவும் தீயாக தகவல் பரவியது. இதனால் தயிர் பச்சடி சாப்பிட்டவர்களுக்கும் ராபிஸ் தொற்று ஏற்படுமோ என்ற பயம் தொற்றிக்கொண்டது. இதையடுத்து இறுதிச் சடங்கில் தயிர் பச்சடி சாப்பிட்ட மக்கள் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் குவிந்த நிலையில் அனைவரும் ராபிஸ் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். இதையடுத்து அந்த பகுதிக்கு விரைந்த சுகாதாரத்துறையினர் ராபிஸ் ஊசி செலுத்திக் கொள்வது நல்லதுதான், ஆனால் காய்ச்சிய பாலில் தான் தயிர் பச்சடி தயாரிக்கப்பட்டிருக்கும், எனவே அதன் மூலம் ராபிஸ் பரவும் வாய்ப்பு குறைவு என்று அறிவுறுத்தினர். மாடு இறப்பதற்கு முன்னர் அதற்கு ராபிஸ் தொற்று இருந்ததையும் சுகாதாரத்துறையினர் உறுதி செய்தனர். அந்த கிராமத்தின் அரசு மருத்துவமனையில் போதிய அளவுக்கு ராபிஸ் தடுப்பூசிகளை இருப்பு வைக்கவும் சுகாதாரத்துறையினர் உத்தரவிட்டனர். தயிர் பச்சடி சாப்பிட்டதால் தங்களுக்கு ராபிஸ் பரவுமோ என்ற அச்சத்தில் மருத்துவமனைகளில் மக்கள் கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.